ஹாய்ங்க, குட் ஆஃப்டர்நூன். இப்போ இன்றைக்கி வந்து பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பாட் ரச சாதம். ஸோ இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் அண்ட் ரொம்ப வந்து டைஜஷனும் நல்லா ஆகும். நம்ம ரசம் கொஞ்சம் வச்சுட்டா நம்ம எப்போதுமே ரசம் வைக்கும்போது என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டாகவும் போயிடும், ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் பாட் ரச சாதம் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு பேனோ இல்லைனா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஆயில் விட்டுட்டு எப்போதுமே பெருங்காயம் வந்து ஆயில் வந்து ரொம்ப காயத்துக்கு முன்னாடி போட்டுறணும், இல்லைனா கருகிடும். பெருங்காயம் போட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ரசத்துக்கு உண்டான ஃப்ளேவர் என்னென்னா மிளகு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு, நான் பூண்டு வந்து 2 கட்டி அளவுக்கு நல்லா பெருசாகவே எடுத்துக்கிட்டேன். அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்கு வந்து பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகாய் எல்லாமே இடித்து சேர்த்துக்கிட்டேன். நம்ம இடிகள் வச்சுருப்போம் பார்த்திங்களா வீட்டில், அந்த கல்லை வந்து நல்லா இடித்து சேர்த்துட்டேன். நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி போடுறத விட அம்மிலேயோ இல்லை இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் போது அந்த வாசனை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா இது பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நான் அப்போ வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் வைக்கிற மாதிரி தான் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி, அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் குழைவாக வேணும்னா எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். நான் புளியும் தக்காளியும், புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன், ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, அதோட லெவல் ஆஃப் வந்து கரெக்டாக இருக்கணும், தக்காளி லெவலும் புளியோட லெவலுன்னு சொல்லிட்டு நான் அளந்து இந்த மாதிரி நான் அதில் வந்து 2 டம்ளர் வந்து ரைஸ் எடுத்திருந்தேன். அதனால் நான் 4.5 கப் கிட்ட தண்ணி 1/2 கப் சேர்த்து ஊற்றுறேன். நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு, இதில் வேறு எதுவும் பெருசாக ஸ்பைசஸ்லாம் கிடையாது. நம்ம போடுற மஞ்சத்தூள், உப்பு, நம்ம இடித்து சேர்த்தோம் இல்லையா மிளகும் பச்சை மிளகாவும் தான் அதுக்கு காரமே. தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி மட்டும் எடுத்து தூவி விட்டால் போதும். அந்த வீடு ஃபுல்லாக அதோட விசில் வந்தும் அந்த ப்ரெஷர் அடங்கியுமே அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணி தரலாம். ரச சாதம் லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சுட்டு நீங்கள் ஒரு அப்பளம் கூட, ஒரு வடகம் அப்பளம் வறுத்து கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸே முடிச்சிடலாம். அண்டு இல்லைனா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி கொடுத்துர்லாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணுறது தான். ஸோ நல்லா வந்து பொங்கி நல்லா கொதி வந்த உடனே நான் ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு நம்ம வந்து பொங்கி வராமல் இருக்க ஆயிலோ இல்லை எண்ணெயும் ஊற்றும் போது என்ன ஆகும்னா சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஸோ ரச சாதம் வந்து ரொம்ப குழைவாக வேணுங்களுக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் உதிரியாக தனியாக வேணுங்களுக்கு கூட அந்த மாதிரி ஆயிலோ ஜீயோ அந்த மாதிரி மேலே போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஜீ மட்டும் மேலே போட்டுட்டேன், ஏன்னா பொங்கி வராமையும் இருக்க, கொஞ்சம் ரொம்ப குழைவாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரச சாதம் குழைவாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நான் இந்த டைம் வந்து கொஞ்சம் தனித்தனியாக இருந்தால் நம்ம தக்காளி சாதம்லாம் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன், ரைஸும் போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து குக்கரை மூடிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 3 விசில் நான் ஒரு 4 விசில், ரைஸ் ஊற வச்சதை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த அரிசி எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது எந்த அளவுக்கு எந்த டைமில் குக் ஆகுமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் டைம் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் நம்ம விட்டு எடுத்தோடனே நம்மளோட ஃபுட்டு வந்து ரெடி ஆகிடும். மேலே பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அந்த டெக்ஸ்சர் பார்க்கும்போது. ஸோ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு அண்ட் ஃப்ளேவரும் நல்லா இருந்தது. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நான் இன்றைக்கி வந்து வெறும் ரச சாதமும் அதுக்கப்புறம் வடகம், வெங்காய வடகம் தான் வறுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுதான் இன்னியோட லஞ்ச். ரொம்ப கம்ஃபர்டபுளான லஞ்சாக இருந்தது அண்ட் மோரோவர் டைஜஷனும் நல்லா ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கவினிலவ் ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.